ஈக்விலிபிரியம் சாப்டர் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பேசிக்கா வந்து ரெண்டு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இன்னொன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விலிபிரியம் கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஈக்விலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் நமக்கு ரெண்டு தெரிஞ்சிருக்கணும். இனிஷியல் கான்சன்ட்ரேஷனா என்ன, ஈக்விலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரெண்டையும் நம்ம இந்த ஈக்குவேஷன் வச்சு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்களேன். இப்போ வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து நீங்க பண்ண போறீங்க. ஜஸ்ட் நீங்க இமேஜின் பண்ணீங்க, ஒரு ரவுண்ட் பாட்டம் ஃபிளாஸ்க்ல வந்து என்ன பண்ணா ஒரு ரியாக்ஷன் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அந்த ரியாக்ஷன் என்ன பண்ணுவீங்கன்னா SO2வையும் O2வையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணா SO3 வந்து நமக்கு வந்து கிடைக்க போகுது இல்லையா. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, இனிஷியலா சம் அமௌண்ட் ஆஃப் SO2 சம் அமௌண்ட் ஆஃப் O2 நம்ம வந்து எடுத்துக்கணும் இல்லையா. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணேன்னா 2 moles ஆஃப் வந்து SO2 வந்து எடுத்துக்கிறேன். அப்போ நான் அந்த ஈக்குவேஷன் எழுதுறேன். SO2 இனிஷியலா நான் என்ன பண்ண போறேன்னா SO2 plus O2 வந்து நான் வந்து ரியாக்ட் பண்ண போறேன். இது வந்து நான் வந்து என்ன பண்றேன், பேலன்ஸ் பண்ணும்போது இது வந்து 2 வந்து வருது. அப்போ நான் என்ன பண்றேன், இனிஷியலா 2 mol SO2 வந்து எடுத்துக்கிறேன், 1 mol ஆக்சிஜன் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அப்போ இது ரெண்டு சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், SO3 வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்போ இனிஷியல் அப்படின்னும் போது நான் அப்போ தான் ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்றேன். SO2வையும் O2வையும் நான் என்ன பண்றேன், உள்ள வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ நமக்கு SO3 எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்கும். அப்போ அங்கே SO3 நமக்கு என்ன இருக்காது, ஃபார்ம் ஆயிருக்காது. இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். அப்போ இனிஷியலா நான் அப்போ தான் ஆட் பண்ணிருக்கேன், இன்னும் நமக்கு ரியாக்ஷனே நடக்கல. அப்போ என்ன பண்றேன், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறமோ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமோ 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமோ ரியாக்ஷன் வந்து நடந்துருச்சு. நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அவங்க நம்ம ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சு நம்ம ஈக்விலிபிரியம் சாப்டர்ல சொல்ல மாட்டோம். ஈக்விலிபிரியத்தை வந்து அட்டைன் ஆயிடுச்சு, அதாவது இதுக்கு மேல ரியாக்டன்ட் குறையவும் செய்யாது, இதுக்கு மேல ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகவும் செய்யாது. அதான் நமக்கு வந்து ரியாக்ஷனோட எண்ட் இல்லையா. அப்போ ரியாக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னும் போது நமக்கு எல்லா SO2 ரியாக்ட் ஆயிருக்குமான்னு கேட்டீங்கன்னா ரியாக்ட் ஆயிருக்காது. அது டிபெண்ட்ஸ் ஆன் ரியாக்ஷன். ஒரு சில ரியாக்ஷன்ல நீங்க எடுத்த 2 மோல்ல 1.9 மோல் வந்து ரியாக்ட் ஆயிருக்கும். சில ரியாக்ஷன்ல 1 மோல் தான் ரியாக்ட் ஆயிருக்கும். சில ரியாக்ஷன்ல 0.5 மோல் தான் நமக்கு வந்து ரியாக்ட் ஆயிருக்கும். அப்போ ஏதோ ஒரு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீதி வந்து எவ்வளோ SO2 வந்து இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் அமௌண்ட் வச்சுப்போம். ஓகே, மீதி வந்து எக்ஸ் வந்து எவ்வளோ, மீதி வந்து இது எவ்வளோ இருக்கு, மீதி வந்து நமக்கு வந்து SO2 வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது, அப்புறம் O2 வந்து மீதி எவ்வளோ வந்து இருக்குது, அப்புறம் நமக்கு வந்து இது எவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்குதோ அது அந்த அளவு தூரம் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா, இது வந்து நம்ம சிம்பிளா போனா இப்படி போடுவோம். அதாவது இதுல எக்ஸ் குறைஞ்சது அப்படின்னா இதுல வந்து பாதி எக்ஸ்ல பாதி தான் நமக்கு வந்து டிகிரீஸ் ஆயிருக்கும். ஏன்னாங்க நமக்கு வந்து 2 மாலிகுல் வந்து ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இது ஒரு மாலிகுல் தான் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும் இல்லையா. அப்ப இதுல பாதி தான் இது வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். அப்ப எக்ஸ் மாலிகுல் நமக்கு வந்து இது SO2 டிகிரீஸ் ஆயிருந்துச்சுன்னா x/2 வந்து நமக்கு வந்து O2 டிகிரீஸ் ஆயிருக்கும். இங்க SO3 நமக்கு எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்குன்னா 2x வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இதுக்கு பேர் தான் ஈக்விலிபிரியம் கான்சன்ட்ரேஷன். அப்ப அந்த ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈக்விலிபிரியம் அட்டைன் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் தான் ஈக்விலிபிரியம் கான்சன்ட்ரேஷன்.